வெல்கம் டு ஜேஆர் மாஸ்டர் சமையல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஆரோக்கியமான கோதுமை மாவு நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி பிணையாமல் பூரிக்கு எப்படி கொஞ்சம் மாவு திக்காக பிணைவோமோ அது மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. பச்சை தண்ணியே ஊற்றிக்கோங்க, நூடுல்ஸ் நல்லா வரும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மாவை நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். கொஞ்சம் அதிகமாகவே சுடுதண்ணி போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. நமக்கு நூடுல்ஸ் ஒட்டாமல் வரும், அதுக்காக தான். இடியாப்ப அச்சு போடாமல் இந்த அச்சு போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நூடுல்ஸ் ரொம்ப பெருசாக முறுக்கு மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. உங்ககிட்ட இதை விட கொஞ்சம் சின்ன அச்சாக இருந்தாலும் போட்டுக்கோங்க. நூடுல்ஸை நல்லா வடிகட்டிட்டு அதில் கொஞ்சமாக பச்சை தண்ணி மேலே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நமக்கு நூடுல்ஸ் ஒட்டாமல் வரும். நீங்கள் பச்சை தண்ணியிலே போட்டு வேணாலும் எடுத்துக்கோங்க. பச்சை தண்ணி ஊற்றினா நமக்கு ஒட்டாமல் இருக்கும், அதுக்காக தான். இது அப்படியே தண்ணி வடியட்டும். நம்ம இப்போ காயெல்லாம் வதக்கிடுவோம். தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. அதோட 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்குவோம். பீன்ஸ் 1 கப்பு, கேரட் 1 கப், முட்டைகோஸ் 1 கப், பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. காய்கறி எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன். நல்லா வதக்கிக்கோங்க. 3 முட்டை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க வீட் நூடுல்ஸை சேர்த்துருவோம். கொத்தமல்லி தழை சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஆரோக்கியமான கோதுமை மாவு நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, நல்லா டேஸ்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.